அனைவருக்கும் வணக்கம். இன்னும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துல 2 வருஷம் தாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்துலையுமே வந்து ராக்கெட் ஏவ போகிறாங்க இஸ்ரோ. ஸோ அதுக்குண்டான பூமி பூஜை வந்து தொடங்கிட்டாங்க. இன்னும் 1 வருடத்தில் வந்து இதனுடைய எல்லா பணிகளும் முடிவடையும் அப்படின்னு இஸ்ரோ தரப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமர் வந்து அந்த குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கிருக்கிற அந்த ஏவுகணை தளத்தை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டினார். இப்போது அதுக்குண்டான பூமி பூஜையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரோ வந்து தொடங்கியிருக்காங்க. இன்னும் 1 வருடத்தில் வந்து சீக்கிரம் முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு விசாகப்பட்டினமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்ரீஹரிகோட்டாவோ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போய் நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடி பக்கத்தில் குலசேகரப்பட்டினத்திலே வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைய போகுது. ஸோ அங்கேருந்து ஏவுற ராக்கெட்டை நம்மளுடைய அக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நேரில் போய் பார்க்குறதுக்கு தென் தமிழகத்தின் மக்கள் வந்து ஈஸியாக இதுக்கப்புறம் ராக்கெட் ஏவும் போது கொஞ்சம் தூரமாக வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது வந்து மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டுக்கே கிடச்சிருக்கு. ஸோ இதனுடைய பணிகள் சீக்கிரம் முடிவடைஞ்சு நம்ம நேரில் போய் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆவலாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 வருஷம்தான் தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் முக்கியமாக தென் தமிழகத்தின் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.